எந்த ஒரு தாயும் சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தான் பிச்சை எடுத்து குழந்தைய காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஒழிய குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கணும் தமிழ்நாட்டு கல்ச்சர்ல அப்படி கிடையாது. ஓகேங்களா, வீட்டில் வேலை செஞ்சு காப்பாற்றுவாங்க, இல்லை பாத்திரம் கழுவி எது வீட்டில் வேலை செய்வாங்க. ஆனால் பிச்சை எடுத்து காப்பாற்ற கல்ச்சர் கிடையாது. இது எங்கேருந்து கொண்டு வராங்க. கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை காணா போச்சு. அந்த குழந்தைய 7 நாள் கழிச்சு சென்னை போலீஸை சக்சஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சென்னையில் கண்டுபிடிக்கல, ஆந்திராவில் கண்டுபிடிச்சாங்க. அதில் இன்னும் ஹைலைட் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் சென்ட்ரல்ல காண போன குழந்தை ஆந்திரால கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ கைப்புண்ணு கண்ணாடி இருக்கு. அப்போ விஷயம் தெரியுது. இதுக்கு நான் வைக்க ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். இது 5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்ஏன்னு ஒரு கான்செப்ட் வந்த உடனே நான் கண்டுபிடிச்சு சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து 2 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன் குழந்தைனா குழந்தைய ஒப்படைச்சிக்கணும் கொண்டு போட்டோம். இல்லையா குழந்தைய காப்பகம் கவர்மெண்ட் கஸ்டடியில் கொண்டு வந்து காணா போய் பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இமீடியட்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்க.